பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில இந்தியாவுக்கு முதல் பதக்கத்தை பெற்று கொடுத்து இந்தியாவை பெருமைப்பட வச்சிருக்காங்க வீராங்கனை மனு பாக்கர் அப்படின்றவங்க. மகளிர் துப்பாக்கி சுடும் போட்டியில வெண்கல பதக்கம் பெற்றிருக்காங்க. மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் போட்டியில பங்கெடுத்துக்கிட்ட இவங்க இப்போ வெண்கல பதக்கம் பெற்று இந்தியாவுடைய முதல் பதக்கத்தை பெற்று கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒலிம்பிக் போட்டியில மகளிருக்கான துப்பாக்கி சுடும் போட்டியில முதன்முறையா வெண்கல பதக்கம் பெற்றவங்க இவங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒண்ணா இருக்கு. தகுதி சுற்றுல போட்டியிட்டவங்க 3ஆம் இடம் பிடிச்சு நேரடியா இறுதி போட்டிக்கு தேர்வான நிலையில தான் இப்போ இந்த போட்டியிலையும் விளையாடி இந்தியாவுக்கு வெண்கல பதக்கத்தை சேர்த்து பெருமையும் சேர்த்திருக்காங்க. 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் போட்டியில, அதாவது துப்பாக்கி சுடும் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில தங்கம் வென்று பெருமை சேர்த்திருந்தாங்க. இப்போ பாரிஸ் ஒலிம்பிக்ல 3ஆம் இடம் பிடிச்சு வெண்கல பதக்கத்தை பெற்று கொடுத்திருக்காங்க. முதல் 2 இடங்களையும் கொரியா நாட்டை சேர்ந்த வீராங்கனைகள் பெற்றிருக்காங்க. 2021ஆம் ஆண்டு நடந்த டோக்கியோ ஒலிம்பிக்ல இவங்க தோல்வியுற்ற நிலையில தான் இப்போ பாரிஸ் ஒலிம்பிக்ல தன்னுடைய அசாத்திய திறமையை காட்டி வெண்கல பதக்கம் பெற்றிருக்காங்க. இந்திய வீரர்கள் தோல்வியுற்று அடுத்தடுத்து ஏமாற்றத்தை ஏற்படுத்தின நிலையில தான் வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க மனு பாக்கர். இதுவரைக்கும் இந்தியா சார்பில் துப்பாக்கி சுடும் போட்டியில 4 நபர்கள் பதக்கங்களை வென்றிருக்காங்க. இந்த நிலையில தான் முதல் பெண்ணா துப்பாக்கி சுடும் போட்டியில இந்தியாவுக்கு வெண்கல பதக்கத்தை வாங்கி கொடுத்திருக்காங்க. மழை காற்று மான் குட்டி போலே சுயமின்றி வாழ்வான் மண் மேலே. தமிழக அரசு கொடுத்த சிறந்த சிற்ப கலைஞர் விருது தனக்கு கிடைச்ச பரிசு தொகையை தன்னுடைய ஊழியர்களுக்கு கொடுத்து மனமகிழ்ந்திருக்காரு இங்க ஒரு சிற்ப கலைஞர். தனக்கு கிடைச்ச 50,000 ரூபாய் பரிசு தொகை மற்றும் நாணயங்களை வச்சு 60 ஊழியர்களுடைய குடும்பத்துக்கு மிக்சியை வாங்கி கொடுத்திருக்காரு இங்க ஒருத்தர். சிற்பக்கலைக்கு புகழ் போன ஒரு இடம் தான் மாமல்லபுரம். சென்னை பக்கத்துல இருக்கக்கூடிய மாமல்லபுரம் ஒரு சிறந்த சுற்றுலா தலமாகவும் இருக்கு. அதே சமயம் சிற்பக்கலைகளுக்கும் பெயர் போயிருக்கு. இங்க 1000க்கும் மேற்பட்ட சிற்ப கலை கூடங்கள் இருக்கு. இதுல 2000க்கும் மேற்பட்ட சிற்ப கலைஞர்கள் பணியாற்றிட்டு வராங்க. அந்த வகையில மாமல்லபுரம் 5 ரதம் பகுதியில கடந்த 40 ஆண்டுகளா சிற்ப கலை கூடத்தை நடத்திட்டு வராரு யானை வரதன் அப்படின்றவரு. யானை சிற்பங்களை ரொம்பவே அழகா வடிவமைக்கிறதுனாலேயே இவரை யானை வரதன் அப்படின்னு அன்போடு அழைச்சிட்டு வராங்க. பல வகையான யானை சிற்பங்களை ரொம்பவே தத்ரூபமா இவரு செதுக்கி அத பல ஊர்களுக்கு ஏற்றுமதியும் செஞ்சிருக்காரு. இந்த சூழல்ல தான் இவரு 5 இருந்து 10 அடி உயரம் கொண்ட 800 யானை சிற்பங்களை செதுக்கி இருந்திருக்காரு. நிறைய யானை சிற்பங்கள் மற்றும் தமிழெண்ணெய் சிற்பங்களுக்காக இவருக்கு சிறந்த சிற்ப கலைஞர் விருதை தமிழக அரசு அறிவிச்சு அதுக்கான பரிசு தொகையான 50,000 ரூபாயும் மற்றும்